ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல். எஸ். மேரி ஜோஸ்பின் 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு முடக்குவாதமற்ற ஒருவனை குணப்படுத்துகிற நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். பாவம் ஒரு மனிதனை, அவனுடைய மனதையும் ஆன்மாவையும் முடக்கி போடுகிறது. சிந்தித்து பார்ப்போம். நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக ஆண்டவருடைய மன்னிப்பை இறந்து மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நற்கருணை இறை வார்த்தை வழியாக எங்களை தொடர்ந்து வாழ்விக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, புனிதமான பற்றன்புள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47. இறை வார்த்தைகள் 1 முதல் 9 மற்றும் 12 முடிய. அந்நாள்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியில் கீழிலிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளி வாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணக்களவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்கு உள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு பக்கங்களிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலமாய் உள்ளார். இடுக்கணற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 3, 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமிற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் இயேசுவிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உமது படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு செய்த 7 பெரும் அருங்குறிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அந்த 7 அருங்குறிகளில் இன்று நாம் பார்க்கின்ற இந்த குணப்படுத்தல் நிகழ்ச்சி ஆண்டவர் நிகழ்த்திய 3வது வல்லமையுள்ள செயல். இன்று ஒரு முடக்குவாதமற்ற மனிதன் ஒருவனை இயேசு குணமாக்குவதை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இந்த நம்பிக்கை என்னவென்றால், இந்த ஆட்டு வாயிலுக்கு அருகே இருந்த இந்த குளத்தில் பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை வானதூதர் ஒருவர் வந்து அந்த தண்ணீரை அப்படியே கலக்குவார். அப்போ யார் ஃபஸ்ட்டில் உள்ளாடி இறங்குறாங்களோ அவர்களுடைய உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகிவிடும். இதுதான். ஆனால் இங்கே இவருக்கு வந்து தான் காலை இழுத்து இழுத்து போகிறதுக்கு முன்னாடி வேற யாராவது உள்ளாடி இறங்கிடுவாங்க. அவருக்கு துணை செய்வதற்கு யாரும் இல்லை. 38 ஆண்டுகளாக முயற்சி எடுத்து பார்க்கிறார். ஆனாலும் அவரால் குணம் பெற முடியவில்லை. இந்த நிலையில்
இயேசுவினுடைய வருகை ஒரு திருவிழாவிற்காக அங்கே நிகழ்கிறது. இயேசு அவரை பார்க்கிறார், அவரிடத்தில் கேட்கிறார், நீ நிலமடைய விரும்புகிறீரா என்று கேட்ட பொழுது யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அவரும் ஆம் என்று சொல்ல நேரடியாக சொல்லாமல், ஐயா நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன், 38 வருஷமா என்னாலே முடியலை, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற பொழுது இயேசு உமது படுக்கையை எடுத்துக்கொண்டு எழுந்து செல்லும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி ஒரே நொடியில் குணப்படுத்தி அவரை வீட்டிற்கு அனுப்பி விடுகிறார். இதுதான் இயேசுவனுடைய வல்லமையான செயல். இதை பார்க்கிற பொழுது அப்கோர்ஸ் உடனே இந்த லீகலிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அவர் எப்படி இதை செய்யலாம்? சனிக்கிழமை தான் செய்யணுமா? ஓய்வு நாளில் தான் செய்யணுமா? படுக்கையை தூக்கிட்டு போகக்கூடாது, உட்காரங்க, அப்படியெல்லாம் ரூல் பேசுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் எப்போதுமே திருச்சபையிலையும் இருப்பாங்க, சமூகத்திலையும் இருப்பாங்க. இதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிடித்தமான ரெண்டு விஷயங்கள் இங்கே இருக்கு. ஒன்று, இன்று பட்டியல் எடுக்கிற பொழுது யோவான் நற்செய்தியாளர் நம்மள மனசில் வச்சு தான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். 3 விதமான அந்த உடல்நலமற்றோரை பற்றி குறிப்பிடுகிறார். 1 பார்வையற்றோர், 2 கால் ஊனமுற்றோர், 3 முடக்குவாதமற்றோர். இந்த 3 நமக்கு அப்படியே அழகாக பொருந்தும். எப்படி பொருந்தும் அப்படின்னு சொன்னால், பார்வையற்றோர் அப்படின்னு சொன்னோம்னு நமக்கு ஆண்டவர் இவர்தான் என்று நமக்கு தெரியும், கடவுளை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் நாம் அவருடைய வழிகாட்டுதலில் சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோமா? கிடையாது. அதுதான் குருடர்களாக இருக்கிறோம், பார்வை இல்லாமல் போய்விடுகிறது. சரியான பாதையில் நடப்பது துயரமிக்கது தான், சிலுவையை சுமப்பது தான். ஆனால் அதற்கு மறுத்து இருளான பாதையை தேர்ந்து கொள்கிறோம். அதான் ஆண்டவர் அழகாக சொன்னார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியில் சொல்லார் இல்லையா, ஒளி உலகிற்கு வந்த பொழுது மக்கள் இருளையே விரும்பினர். இதுதான் பார்வையற்றவர்களாக நம்முடைய உடல் சார்ந்த நோய்களை குறிப்பிடுகிறது. 2வதாக கால் ஊனமுற்றோர். இவங்களுக்கு பார்வை இருக்கிறது, தெரியும் இவர்தான் நம்மை மீட்டவர் என்றெல்லாம் தெரியும், விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் கூட சேர்ந்து நடக்கிறதுக்கு கஷ்டம். இவர்கள் கால் ஊனமுற்றவர்கள். மனதில் இவர்களுக்கு அந்த தெம்பு, வலிமை எல்லாம் இவர்களுக்கு கிடையாது. ஆண்டவரோடு உடன் நடப்பது இல்லை. அவர்கள் ஊனமுற்றவர்களாக கிடக்கிறார்கள். 3வதாக முடக்குவாதமுற்றோர். அது ஆன்மாவை இழந்து போனவர்கள். அந்த ஆன்மாவில் ஒரு சரியான முடக்குவாதம் இருப்பதால் ஆண்டவரோடு நெருங்கி வருவதே இல்லை ஒரு பொழுதும். எனவே தான் இந்த தவக்காலத்தில் நாம் நம்மையே ஆழமாக கேட்டு பார்ப்பதற்குத்தான் அவர் இந்த பட்டியலையே கொடுக்கிறாரு. நீ உண்மையிலே பார்வை சரியா இருக்கா உனக்கு? சரி, பார்க்க தெரிந்த பிறகு நடப்பதற்கான வலிமை இருக்கிறதா ஆண்டவரோடு? அதோடு உன்னுடைய ஆன்மா எந்த நிலையில் இப்போது இருக்கிறது? இந்த 3ஐயும் பரிசோதித்து பார்த்துக்கொள் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான நற்செய்தியாகத்தான் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவை எல்லாவற்றிலிருந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் ஆண்டவர் என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் தொடர்ந்து இந்த வல்லமையுள்ள நிகழ்ச்சி நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம ஒருவேளை பார்வை இல்லாமல் இருந்தால், அல்லது கால் ஊனமுற்றிருந்தால், அல்லது மனதிலும் ஆன்மாவிலும் முடக்குவாதமுற்றிருந்தால், அதை குணப்படுத்துகிற வல்லமையுள்ள ஆண்டவர் அவர்தான் என்று மிக அழகாக அவர் தெளிவுபடுத்துகிறார். 2வதாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், 38 ஆண்டுகளாய் அவர் உடல்நலமின்றி எல்லாம் கடைசியாக ஒரு மாதிரி வெறுத்து போய் இருந்திருப்பார். என்னடா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு திடீரென ஒரு மனிதர் வருகிறார், கேட்கிறார், நீ நல்லமுடைய விரும்புகிறீரா? ஆமான்னு சொல்றாரு. குணமடைஞ்சாச்சு. வழியிலே அவரிடத்தில் கேட்கிறார்கள், யார் உண்மை குணப்படுத்தியது? யார் இதை படுக்கையை தூக்கி கொண்டு போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டார். யாருன்னு தெரியலையே அப்படிங்கிறார். பல நேரங்களில் நானும் இன்க்ளூடிங் மீ நினைச்சு பார்த்துருக்கேன், கடவுள் எனக்கு எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு ஆசீர்வாதங்களை, எவ்வளவு உறவுகளை, என்னுடைய உடல் நலம், என்னுடைய உள்ள நலம், என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவுகள், என்னுடைய வேலை, என்னுடைய எல்லாம் கடவுள் தந்திருந்தாலும் எனக்கு இதை செய்தவர் யார் என்று தெரியாமல் தான் நாமும் நடந்து கொண்டிருக்கிறோம். தட் கிராட்டிடியூட், நன்றி உள்ளவர்களாக இருத்தல் என்பது. அவனுக்கு கேட்ட உடனே அவன் ஆச்சரியப்படுறான், ஐயோ யாருன்னு தெரியலையே, ஐயா நீர் யார், என்னை குணப்படுத்திய நீர் யார் என்பதை தெரிந்து கொள்ளக்கூட ஒரு நிமிடம் அவனால் இருந்து அதை கேட்டுட்டு வர முடியல. அவனை மட்டும் குறை சொல்ல முடியாது. பல நேரங்களில் நன்றியற்றவர்களாக நாம் இருந்தால், ஏன்னா எப்போதான் பாவம் செய்ய முடியும்னு சொன்னால், எப்போது நம்முடைய இதயத்தில் ஆண்டவருக்கான நன்றி குறைந்து போகிறதோ, ஆண்டவர் செய்த நன்மைத்தனங்களை எல்லாம் நினைத்து பார்க்க தவறி போகிறோமோ, அப்பொழுதுதான் பாவம் செய்வதற்கான துணிச்சல் வருகிறது. அவர் இருக்கார், அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம முதல்ல இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லி பாவத்திற்குள்ளால் நுழைந்து விடுகிறோம்.
ஆனால் இதுதான் நாமும் நன்றியற்றவர்களாக இருக்கிறோம் என்று பொருள். அப்புறம் இயேசு மீண்டும் அவனை கோவிலில் சந்தித்து அவனுக்கு தன்னை தெளிவுபடுத்தி விட்டு ஒரு வார்த்தையை மிக அழகாக சொல்கிறார். இதை மட்டும் தவக்காலத்தில் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், கண்டிப்பாக கடவுளுடைய ஆசீரும் அவருடைய மாட்சியில் பங்கு பெறுவதும் அவருடைய உயிர்ப்பின் இன்பத்தையும் மகிழ்ச்சியை நம்மாலும் சுவைக்க முடியும். அவர் சொல்றாரு, இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர். So it's not enough that we are healed in our body. நம்முடைய உடல் மட்டும் நலம் பெற்றால் போதாது. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், உடல் இப்போது நலம் பெற்று விட்டீர், ஆனால் உம்முடைய மனமும் கெட்டு போகாதிருக்க. ஏனென்றால் இயேசுவனுடைய குணப்படுத்துதல் என்பது சும்மா ஒரு புதுமை வல்லமையுள்ள செயல் செய்வது என்பதல்ல. ஒருத்தனை குணப்படுத்திட்டோம், இங்கே நம்ம கோஷ்டிகள் எல்லாம் பெரிய ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு கத்திக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி குணப்படுத்துறது இல்லை. மூளைகள்லாம் நின்றுக்கிட்டு அவருடைய குணப்படுத்துதல் என்பது ஒரு மனிதன் இழந்து போன சாயலை, இழந்து போன கடவுளுடைய சாயலை மீண்டும் பெற்றுக் கொடுப்பது. அவனுடைய உடல் மட்டும் ஆண்டவர் குணப்படுத்துவதில்லை. எனவேதான் முதலில் அவனிடத்தில் கேட்கிறார், நலமடைய விரும்புகிறீரா? அவனுடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, உடைய மனம் அதற்கு தயாராக இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை கேட்கிறார். இல்லை கேட்காமலே சொல்ல முடியும், ஆனாலும் கேட்கிறார். இதுதான் நமக்கும் ஆண்டவர் சொல்ல விரும்புவதெல்லாம். நாமும் பல நேரங்களில் உடலில் குணப்படுத்தப்படுகிற பொழுது மனதிலும் குணம் பெற்றவர்களாக முழுமையான வாழ்வு, இறைவனோடு கூடிய வாழ்வு வாழ வேண்டும் என்றே ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் எனக்கு குணம் கிடச்சிருச்சு, இப்போ நல்லா ஓட முடியுது, இதுக்கு முடியுது, என்னால் தண்ணி அடிக்க போகிறேன், அங்கே போகிறேன், இதை செய்ய போகிறேன், தப்பான வாழ்க்கை நடத்த போகிறேன் அப்படின்னாலும் நம்ம நிற்க முடியாது. மாறாக ஆண்டவரிடத்தில் திரும்பி வருதல் என்பது இழந்து போன இறை சாயலை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அழைத்தல். அதுதான் இந்த தவக்காலம் நமக்கு மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறது. ஆனால் எவ்வளவு நலன்களை பெற்றாலும் நம்ம திரும்ப பாவம் செய்கிறோம் அப்படின்னா நாம் இன்னும் முழுமையாக குணம் பெறவில்லை என்ற பொருள். ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரை ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா குணமடையும் என்று நாம் சொல்லுவதை உணர்ந்து சொல்லுவோம். நாமும் ஆண்டவரால் குணம் பெறுவோமாக. ஆமன். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார். இந்த ரசத்தை பெற்றுக்கொண்ட மனித உழைப்பும் திராட்சை விழல் மாநிலங்களுக்கு ஆன்ம பானமாக மாறச் செய்தலும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக பலி எல்லாம் அல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீரளித்த கொடைகளையே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை
வானதூதர் புகழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தகுதியற்ற எங்களையும் உம் பிள்ளைகளாக ஏற்று அன்பு செய்கிறீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாருமோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர், இங்கு கூடியிருந்து ஜபிக்கின்ற நம்முடைய அன்பு மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும் உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது அன்பு பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணகத் தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஒற்றுமை, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பரிமாறிக்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒற்றை வார்த்தையினால் நம்மை குணப்படுத்துபவர். நாம் இறைவனுடைய சாயலாக வாழ நம் இதயத்தில் வருகின்றார். இந்த செம்மறியின் விருந்து கிடைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிவர தலைவணங்கி மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, மக்கள் என்றும் உம்மீது அன்பு உள்ளவர்களாக விளங்கச் செய்வீராக. உமது கனிவால் அவர்கள் தங்களுக்கு பயன் தருவனவற்றை இடைவிடாது பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனால் நலம் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஆல்வின் டேனியல், ஸ்டீஃபன் டேனியல், பிராங்க்லின் டேனியல். எஸ். மேரி ஜோஸ்பின் 9ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.